இங்கே ஒரு பொண்ணு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருப்பா. பொதுவாக இந்த பொண்ணு வந்து இந்த மாதிரி சின்ன ரெஸ்டாரண்ட்ஸில் அவ்வளவோ சாப்பிட்டதே கிடையாது. சரி ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்ட்டு வந்திருப்பா. அந்த கடையை வச்சிருக்கிறவங்க இவ வந்து பார்க்கறதுக்கு புது ஆளாக இருக்குது, இந்த ஏரியா மாதிரியே இல்லை, அதனால இவளுக்குலாம் எதுக்கு பார்த்து பார்த்து செய்யணும், என்னைக்காச்சும் வர ஆள் தானே அப்படின்ட்டு பழசெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அதே ஏரியாலே இருக்கிறாங்க, டெய்லி வர கஸ்டமர்ஸாக இருந்தால் அவங்கள வந்து தக்க வச்சுக்கணும் அப்படின்றதுனால ஃப்ரெஷ்ஷாக சமைச்சு கொடுக்குறது. இந்த மாதிரி புது ஆளுங்க வந்தால் பழசு எடுத்துகிட்டு வந்து தந்துடுறது. அந்த சாப்பாடு நல்லாவே இல்லை, கெட்டு போன மாதிரி இருக்கும். இப்போ இந்த பொண்ணு வந்துட்டு இந்த சாப்பாடு கெட்டு போயிருக்கே அப்படின்ட்டு தான் சொல்லியிருப்பா. அவங்களும் எடுத்து ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு கெட்டெல்லாம் போலியே, எல்லாம் நல்லா தான் இருக்கு அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. அந்த பொண்ணுக்கு ரொம்ப கோவம் வந்திருக்கும். என்னை பார்த்தா என்ன லூஸ் மாதிரி தெரியுதா, ஒரு சாப்பாடு நல்லா இருக்கா இல்லையான்ட்டு ஸ்மெல் பண்ணா கூட தெரியாதா, நீங்க எடுத்து ஸ்மெல் பண்ணி பாருங்க அப்படின்ட்டு சொல்லியிருப்பா. ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு நல்லா தான் இருக்கு, நீ வேணும்னே பிரச்சனை பண்ணிட்டு இருக்க அப்படின்ட்டு அநியாயத்துக்கு வந்து சொல்லுவாங்க. இவங்க இப்படி மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்கிறதுனால சுத்தி இருக்கிற எல்லா கஸ்டமர்ஸும் இவங்களே தான் பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க அந்த பொண்ணுகிட்ட நீ தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்க, என்னோட கஸ்டமர்ஸ் எல்லாம் டிஸ்டர்ப் பண்றேன்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு போச்சு, எனக்கு ஒரு புது ஆர்டர் கிடைச்சிருக்கு, அந்த ஆர்டரை எப்படியாச்சும் கெடுத்து விடணும் அப்படின்ட்டு இதோ எதிர்கடையில் இருக்கிறவன் தானே உன்னை அனுப்பி வச்சான் அப்படின்ட்டு கேட்டிருப்பாங்க. அந்த ஆர்டர் கிடைச்சதே என்னால தான் அப்படின்ட்டு அந்த பொண்ணு சொல்லியிருப்பாளா. இவங்க நம்பவே மாட்டாங்க, அந்த ஆர்டர் என் மரும்பிள்ளையால கிடைச்சது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உண்மையாவே என்ன ஆகியிருக்கும் அப்படின்னா, இப்போ இந்த பொண்ணு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த கடை பக்கமா போயிருப்பா. கஸ்டமர்ஸே இல்லாம காலியா இருந்திருக்கும். இந்த கடை வச்சிருக்கவங்களை பார்க்கறதுக்கு ரொம்ப பாவமா இருந்திருக்கும். இப்போ இந்த பொண்ணோட அப்பா வந்து ஒரு பெரிய பிசினஸ் மேன் தான். அவர்கிட்ட சொல்லி இந்த கடையில தான் வந்து கான்ட்ராக்ட் எடுத்திருப்பாங்க. இவங்க அப்பா இருப்பார்ல, அவர்கிட்ட அசிஸ்டண்டா ஒருத்தர் வேலை செஞ்சுட்டு இருப்பாரு. அவர் தான் இந்த கடை வச்சிருக்கவங்களோட மரும்பில்லை. அவர் இவங்க கிட்ட நல்ல பேர் வாங்கணும் அப்படின்றதுனால நான் தான் கஷ்டப்பட்டு இந்த ஆர்டர் உங்களுக்காக வாங்கி கொடுத்துருக்கேன் அப்படின்ட்டு நல்ல பேர் வாங்கிடுவாரு. இப்போ இந்த பொண்ணு வந்து ஃபோன் பண்ணி அவளோட மேனேஜர் கிட்ட பேசினோடனே உண்மை எல்லாமே தெரிஞ்சு போச்சு. அதனால ஆர்டரையும் வந்து கேன்சல் பண்ண சொல்லிடுவா. இவங்களுக்கும் கால் வந்திருக்கும். அதுக்கப்புறமா தான் இவ்வளோ பெரிய ஆர்டரை நம்மளே ஸ்பாயில் பண்ணிட்டோமே அப்படின்ட்டு இந்த பொண்ணு கிட்ட காலில் விழுந்தெல்லாம் மன்னிப்பு கேட்பாங்க. ஆனால் கொஞ்சம் கூட இந்த பொண்ணு ஒத்துக்காமங்க வந்து போயிடுவா.